ஸோ இப்போ அடுத்து என்னன்னா இதோட எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ் பார்க்கலாம். பிசிக்கல் கல்ச்சர் அப்படிங்கிறது இப்போ எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ் பார்த்து கொஞ்சம் பிசிக்கல் கல்ச்சர் பார்க்கலாம். இந்த நேஷனல் பிளான் ஃபார் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரெக்ரியேஷன் 1956 சஜஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ், எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்ப எய்ம்னா என்ன, அப்ஜெக்டிவ்னா என்ன, இது ரெண்டு வார்த்தைங்க. எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ் வந்து ஒரே வார்த்தை கிடையாது. எய்ம்னா என்ன, அப்ஜெக்டிவ். எய்ம் அப்படின்னா இது வந்து ஒரு ஒட்டுமொத்த வார்த்தை, ஒரு பெரிய வார்த்தை, ஒரு பிராடான வார்த்தை, ஒரு ஜென்ரலான விஷயம். அப்ஜெக்டிவ் வந்து போக்கஸ்டா ஸ்பெசிபிக்கான வார்த்தை, சிறப்பு வாய்ந்த வார்த்தைகள், சிறப்பு வாய்ந்த விஷயங்கள். அதோட ஸ்கோப், அதோட வரையறை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு எய்மோட வரையறை வந்து பெருசா இருக்கும், ஒரு பெரிய விஷயம். அது வந்து ஒரு ஒரு கொலாப்ஸான விஷயமா, ஜென்ரலான விஷயமா இருக்கும். என்ன எய்ம் அப்படின்னா ஒரு ஒட்டு மொத்தமா சொல்லுவாங்க. ஓகே, நான் இன்னைக்கு இந்த எய்ம் என்னோட வாழ்க்கையில இருந்து இந்த வருஷத்துல வந்து நான் வந்து ஏசியன் கேம்ஸ் விளையாடுறோம் அப்படின்னு ஒரு குழந்தை நினைக்குது அப்படின்னா அது எய்ம். அந்த எய்முக்கு நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. அப்போ ஒரு இயர் பிளானர் போடணும். ஒரு வருஷத்துக்கு தேவையான இயர் பிளானர் போட்டு, மேக்ரோ பிளான், மைக்ரோ பிளான் போட்டு, அந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து பண்ற பார்த்தீங்கன்னா இது அப்ஜெக்டிவ்ஸ். அதே மாதிரி உடற்கல்வியோட எய்ம் அப்படிங்கிறது ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட். மேல சொன்ன மாதிரிதான் ஒட்டுமொத்த வளர்ச்சி. ஒட்டுமொத்த வளர்ச்சி, ஒரு குழந்தையோட ஒட்டுமொத்த வளர்ச்சி அண்ட் பர்சனாலிட்டி. இந்த பர்சனாலிட்டி வரணும். ஒட்டுமொத்த வளர்ச்சி, அப்புறம் பர்சனாலிட்டி, நல்ல சிட்டிசன், ஒட்டுமொத்தமா சொல்லிட்டாங்க எய்ம். அப்போ அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன நமக்கு தெரியும் இல்லையா? அந்த அப்ஜெக்டிவ்ஸ நம்ம வந்து மூணா பிரிக்கிறோம். ஜேபி நேஷ் ஒரு 4 அப்ஜெக்டிவ் சொல்லியிருப்பாரு. அது மாதிரி நம்ம இவர் இருக்கார்ல, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா அந்த பஞ்சர், சார்லஸ் பஞ்ச், அவர் ஒரு 4 சொல்லியிருக்காரு. அது மாதிரி நிறைய பேர் நிறைய எய்ம் சொல்லியிருக்காங்க, நிறைய இது அப்ஜெக்டிவ் சொல்லியிருக்காங்க. நம்ம வில்லியம்ஸ் ஒருத்தர் உண்டு, ஜேபி வில்லியம்ஸ் உண்டு, அவர் ஒரு அப்ஜெக்டிவ் சொல்லியிருக்காரு, மீனிங் சொல்லியிருப்பாரு. நம்ம இது எல்லாத்தையும் சேர்ந்தது இந்த இந்த பிளான் வந்து இந்த 3 அப்ஜெக்டிவ் சொல்லும். முதல்ல வந்து என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா ஆர்கானிக் ஃபிட்னஸ். அப்ஜெக்டிவ்ல 1ல என்ன, ஆர்கானிக் ஃபிட்னஸ். இந்த ஆர்கானிக் ஃபிட்னஸ் அப்படின்னா என்ன, உடல் தாங்க, ஃபோர்ஸ், உடல் இயக்கம், உடலை பத்தி பேசுறதுதான். ஒரு உடல்ல நடக்கக்கூடிய செயல்பாடுகள், ஆர்கன்ல நடக்கக்கூடிய செயல்பாடுகள், அதுக்கப்புறம் டெய்லி ஆக்டிவிட்டி. இப்போ கரெக்ட் பாய்ஸ்சர், ஒரு உடல் அமைப்பு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ரொம்ப கரெக்டான பாய்ஸ்சர், இப்படி நடக்கணும், இப்படி உட்காரணும், இப்படி இந்த இடத்துல இப்படிதான் உட்காரணும், ஸ்ட்ரைட் ஆகணும், பேக் ஸ்ட்ரைட்டா உட்காரணும். இதுக்கு நம்ம உடல்ல வந்து தகுதியா இருக்கணும், தகுதியா ஆக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். சிட்டிங், ஸ்டாண்டிங், வாக்கிங், ரன்னிங், கிராலிங், இந்த ரெடிமெண்ட்ரி ஆக்டிவிட்டிஸ், இந்த ஸ்கில்ஸ், மோட்டார் ஸ்கில்ஸ், ஜம்பிங், த்ரோயிங், இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த ஆர்கானிக் ஃபிட்னஸ்ல தான் வரும். பிசிக்கல் பவர்ஸ் சொல்லுவாங்க. பிசிக்கல் பவர்ஸ் தான் இதோட மெயின் இது. இப்போ நம்ம ஃபிட்னஸ்ல இருந்து ஆர்கானிக் ஃபிட்னஸ் டெவலப் போது நம்ம பிளட் சர்க்குலேஷன் இருக்கு பாத்தீங்களா, நம்மளோட பிளட் சர்க்குலேஷன், அந்த பிளட் சர்க்குலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, சும்மா இருந்தோம் அப்படின்னா, ரெஸ்ட்ல இருந்தோம் அப்படின்னா நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் அதிகமான பிளட் சர்க்குலேஷன் போகும். பின்னாடி அனாட்டமி படிக்கலாம். ஆனா ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது, while doing the physical activity, அப்போ பிளட் சர்க்குலேஷன் மஸ்குலர் சிஸ்டத்துக்கும் மற்ற ஆர்கனுக்கும் அதிகமா போகும். இப்படி போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளோட செல்லோட நம்ம உடம்பு செல்ல ஆனது இல்லையா, அந்த செல்லோட ஆக்டிவிட்டி, அதோட ஒர்க் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ இந்த ஹார்மோன் பேலன்ஸ் கரெக்டா நடக்கும். நம்ம உடம்புல ஹார்மோன் பேலன்ஸ், ஹார்மோன் செக்ரியேஷன் கரெக்டா நடக்குது அப்படின்னா நம்ம உடம்புல எந்த பிரச்சனைகளும், எந்த நோயும், எந்த ரெசிஸ்டன்ஸும், எந்த ஒரு டிசீஸும் வர்றதுக்கு வேலை கம்மி. செத்து போன செல்கள் அழிஞ்சிரும். பிகாஸ் ஆஃப் த ஆர்கானிக் ஃபிட்னஸ். ரெகுலர் எக்ஸசைஸ் லைஃப் லாங்கா இருக்கிறதுக்கு இது எல்லாமே ஆர்கானிக் ஃபிட்னஸ் தான் வேணும். அப்போ அதை டெவலப் பண்ணுறதா இது முதல்ல அப்ஜெக்டிவா வச்சிருக்காங்க. ரெண்டாவது நியூரோமஸ்குலர் ஸ்கில், இது ரொம்ப முக்கியங்க.
நியூரோமஸ்குலர் ஸ்கில் இந்த அப்ஜெக்டிவ் வந்து ரொம்ப முக்கியம். இது எல்லாமே உள்ள தனித்தனியா பிரிச்சா நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் வரும். பட் இது ஒட்டுமொத்தமா சொல்றேன். இந்த நியூரோமஸ்குலர் ஸ்கில்ஸ்ல வந்து நெர்வும் மசிலும் தான் ஒரு முக்கியமான கருவி. சீஃப் நெர்வும் மசிலும் தான் ஒரு முக்கியமான கருவியா சொல்றாங்க. ரொம்ப சீஃப், பக்காவான சீஃப் இதுதான். இது இல்லை அப்படின்னா குழந்தைய பாபா பாபா பாபான்னு கொஞ்ச நாளும் அது ஆக்ஷன் வராது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா குழந்தை பிறந்ததுல இருந்தே நியூரோ மஸ்குலர் சிஸ்டம் பக்காவா ஒர்க் ஆகிட்டு இருக்கும். பை பர்த்ல இருந்தே ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஆனா அத வந்து இன்னும் நம்ம நல்ல டெவலப் பண்ணணும் அப்படின்னா, அதை டெவலப் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா, அந்த நியூரோ மஸ்குலர் ஸ்கில் ஆக்ஷன் நடக்கும்போது மோட்டார் கண்ட்ரோல் உருவாகும். மோட்டார் கண்ட்ரோல் நல்லா இருக்கும். மோட்டார் கண்ட்ரோல் நரம்பு மண்டலம் ஒரு கட்டுப்பாடோட செயல்படும். இஷ்டத்துக்கு செயல்படாது. அந்த நரம்பு மண்டலம் கட்டுப்பாடு செயல்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட மோஷன் வந்து நம்மளோட மூவ்மெண்ட் வந்து சரியான அளவுல இருக்கும். அப்போ அந்த மூவ்மெண்ட் வந்து ஒரு எக்கனாமிக்கா இருக்கும். அதிகபட்ச செலவு ஆகாது, ரொம்ப எக்கனாமிக்கா இருக்கும். ஸோ அதுதான் இந்த நியூரோமஸ்குலர் டெவலப் பண்ணோம்னா, அப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு ஆக்ஷன் பண்றான், ஒரு கிரிக்கெட்ல வந்து ஒரு 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 புஷ் ஷாட் அடிக்கிறான், ஏதோ ஒரு ஷாட் அடிக்கிறான் அப்படின்னா இந்த மூவ்மெண்ட் இவ்வளவுதான் இருக்கணும் அப்படிங்கிற மெத்தடை கொண்டு வரணும். அப்படின்னா சும்மா வாயில சொல்ல நடக்காது. டெய்லி பிராக்டிஸ், டெய்லி பிராக்டிஸ் மட்டும் தான் நடக்காது. மேல இருக்க ஆர்கானிக் ஃபிட்னஸ் இருந்தா மட்டும்தான் அந்த ஆக்ஷன் அவன் கரெக்டா செய்ய முடியும். அந்த மூவ்மெண்ட் அவன் கரெக்டா பண்ண முடியும். அது எக்கனாமிக்கா இருக்கணும். எக்கனாமிக்கா இருக்கணும் அப்படின்னா தேவையில்லாத மூவ் பண்ணக்கூடாது. ஒரு ஆக்ஷன் பண்றோம், ஒரு ஸ்மாஷ் பண்றான் பேட்மிண்டன்ல இல்ல டென்னிஸோ ஸ்மாஷ் பண்றான் அப்படின்னா அந்த ராக்கெட் எங்க இருந்து எவ்வளவு தூரம் போகணும், எந்த இடத்துல வந்து பாலை வந்து ஸ்மாஷ் பண்ணணும், ஹிட் பண்ணணும், ஃபாலோ த்ரூ ஆக்ஷன் எவ்வளவு வரணும், இதுக்கு வந்து இந்த நியூரோமஸ்குலர் ஸ்கில் ரொம்ப முக்கியம். அதை டீச் பண்றதுக்கு நம்ம உடற்கல்வி துறை இருந்து அது ஒரு எய்மா வச்சிருக்கு. அதுக்கு அந்த ஆர்கானிக் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதை கண்டினியூஸா செய்யறதுக்கு ஆர்கானிக் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். இப்ப இந்த ரெண்டு செயல்பாடும் ஆர்கானிக் ஃபிட்னஸும் நியூரோமஸ்குலர் ஸ்கில்ஸும் வந்து ஒரு மனிதனுக்கு சரியா கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவனோட கேரக்டர் அண்ட் பர்சனாலிட்டி ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆயிடும். அவன் கேரக்டர் அண்ட் பர்சனாலிட்டி எப்படி இருக்கும்? இது சமுதாயத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கும். இந்த சமுதாயத்தை நல்ல மனிதனா இருக்க முடியும். ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா இருக்க முடியும். எப்ப இருக்க முடியும்? இந்த ஆர்கானிக் ஃபிட்னஸும் இந்த நியூரோமஸ்குலர் ஸ்கில்ஸும் கரெக்டா உடம்புல செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு இருந்துச்சு அப்படின்னா இந்த கேரக்டர் அண்ட் பர்சனாலிட்டி சைக்கலாஜிக்கலி ஹீல் பி வெரி ஃபிட். ஏன்னா அவனுக்கு டிசிப்ளினோட எல்லாமே சொல்லிக் கொடுக்க போறோம். இதுதான் இதோட அப்ஜெக்டிவ். சரி, இந்த விட்ட பார்ட் இந்த பிசிக்கல் கல்ச்சர் நம்ம மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த பிசிக்கல் கல்ச்சர்னா ஒன்றும் இல்லை, அந்த பிசிக்கல் எஜுகேஷன் தான் பிசிக்கல் கல்ச்சர். The various activities people have employed over the centuries to strengthen their bodies, enhance their endurance and health, fight against aging and become better athlete. என்ன பண்ணிருக்காங்க அந்த காலத்துல? இந்த பிசிக்கல் கல்ச்சர் எப்ப சொன்னேன், ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, பரிணாம வளர்ச்சி முன்னாடி, பரிமாண வளர்ச்சியில கொஞ்சம் முன்னாடி தானே இருக்குது. இப்போ வந்து நம்ம மூவ்மெண்ட் எஜுகேஷன் வந்துட்டோம். பிசிக்கல் கல்ச்சர் வார்த்தை பிசிக்கல் எஜுகேஷன் தான். அப்ப இந்த பிசிக்கல் எஜுகேஷன் வார்த்தை வந்து இந்த வேரியஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணி எம்ப்ளாய்டுனா செய்யறாங்க, அது அந்த வேலையை செய்யறாங்கன்னு அர்த்தம். தங்கள் உடலை வலுப்படுத்தவும், சகிப்புத்தன்மை, ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், முதுமையை எதிர்க்கவும். முதுமையை எதிர்க்கணும்னா இதற்கு ஃபைட் அகைன்ஸ்ட் ஏஜிங். முதுமையை எதிர்க்கவும் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த நூற்றாண்டுகளாக, ரொம்ப நூற்றாண்டுகளாக மேற்கொண்டு வந்த உடல் செயல்பாடுகள் தான் பிசிக்கல் கல்ச்சர். ரொம்ப பழமையான விஷயம். இதை பத்தி இன்னொன்று ஒரு சில ஆத்தர்ஸ் நிறைய சொல்லியிருக்காங்க. அது நம்ம பின்னாடி வரும்போது பார்க்கலாம். ஸோ இந்த பிசிக்கல் கல்ச்சர் வந்து நம்ம வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து வேற விதமா யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படிலாம் வந்து டெவலப் பண்ணாங்க. சைனால வெயிட் லிஃப்டிங் பண்ணியிருக்காங்க, ஆர்ச்சரி பண்ணியிருக்காங்க, டக் ஆஃப் வார் கயிறுக்கும் போட்டிலாம் பண்ணி பிசிக்கல் கல்ச்சர் அப்படிலாம் வச்சிருக்காங்க. எஜிப்துல வெயிட் லிஃப்டிங் பண்ணியிருக்காங்க, இன்னும் சில ஆக்டிவிட்டிஸ் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியன் ஆக்டிவிட்டிஸ் தான் எஜிப்துல பண்ணியிருக்காங்க. இந்தியால தெரியும் அக்தா, அதாவது அக்தார் இல்ல சர்தார், இந்தியன் கிளப், யோகா, இந்த 3 ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க. மல்யுத்தம், இந்த இது பேர் என்ன சொல்றது, மல்யுத்த பயிற்சி, அப்புறம் அந்த இந்தியன் கிளப்ஸ் இந்த கதாயுத பயிற்சி, நல்லா சொல்ல போனா கலக்கிய சொல்ல போனா கர்லா கட்ட சுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி நம்ம வந்து இந்தியால வந்து பிசிக்கல் கல்ச்சரை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கிரீஸ்ல அவங்க பிசிக்கல் கல்ச்சர் 7 இயர்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா மிலிட்ரிக்கு போயிடுவான், மிலிட்ரி ஸ்கூலுக்கு பேசிக் எஜுகேஷன் போயிடுவான். ஸோ அது ஹிஸ்டரியில படிப்போம். ஸோ இப்படி சில விஷயங்கள் ஒரு 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 நாலேஜுக்காக, ஒரு சின்ன நாலேஜுக்காக இதை எடுத்து வந்திருக்கேன் இந்த ஸ்லைடை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி பிசிக்கல் கல்ச்சரை மெயின்டைன் பண்ணாங்க. அப்போ உடலா ஆரோக்கியமாவும்
அழகாவும் வச்சுக்கிறதுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த பிசிக்கல் கல்ச்சர். பிசிக்கல் ட்ரைனிங் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் கூட சேர்த்து நம்ம பார்க்கலாம். அது இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் எல்லாமே வரும், அதை சேர்த்து பார்க்கலாம். சரி, இப்போ இன்னைக்கு இதாங்க இந்த மைண்ட் மேப். இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா இந்த மைண்ட் மேப்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்தியன் பிசிக்கல் ப்ராக்டிசஸ் எப்படி இருந்துச்சு, ஸ்பெசிபிக் யோகா, ஹிஸ்டாரிக்கல் யூஸ், பாடி மைண்ட் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் யோகா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வரும். அது மாதிரி கொஞ்சம் இந்த ஈஸ்டர்ன் ஏசியா, மேற்கு ஆசிய நாடுகள் இப்ப நடக்குத போர் நடக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய இந்த மேப்ல சொல்லுது. இதை பத்தி நம்ம கொஞ்சம் அப்புறமா பாத்துக்கலாம், டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு ஓவிய பார்த்துடலாம். முதல்ல நம்ம என்ன பார்த்துக்கோம்னா இருக்கிற யூனிட் 1ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஒரு 4 பார்ட்டா பார்த்துருக்கோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. பார்ட் 4ல பார்ட் 1ல வந்து பிரின்சிபல்ஸ் சொல்லுது, பார்ட் 2ல வந்து ஹிஸ்டரி ஆஃப் பிசிக்கல் பத்தி சொல்லுது, பார்ட் 3ல வந்து இந்த ஸ்கீம்ஸ், இந்த ஹிஸ்டரி இதெல்லாம் வந்து டெவலப் பண்ண ஸ்கீம்ஸ், மக்களுக்கு உடற்கல்வியை எப்படி கொண்டு போங்கிற ஸ்கீம்ஸ், ஸ்போர்ட்ஸ் எப்படி போகிற ஸ்கீம்ஸ் பத்தி சொல்லுது. அதுக்கப்புறம் பார்ட் 4ல வந்து பயாலஜிக்கல் ஃபவுண்டேஷன், என்னென்ன உடல் சார்ந்த வார்த்தைகள் என்னென்ன கொடுத்துருக்கு, அது இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் தான் என்ன, அந்த இண்டிவிஜுவல்ஸ் என்னெல்லாம் இருக்குங்கிற ஒரு 12-13 டாபிக் பார்த்தோம். அப்புறம் பிசிக்கல் எஜுகேஷன் மீனிங் பார்த்தோம். 2 விதமான உடல் மற்றும் எஜுகேஷன் 2 மீனிங் பார்த்துருக்கோம், அதோட ஒட்டுமொத்த மீனிங் பார்த்துருக்கோம். அப்புறம் பிசிக்கல் கல்ச்சர்னா என்னன்னு பார்த்துருக்கோம், நிறைய பேரோட டெஃபினிஷன் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் எஜுகேஷன், இந்த நேஷனல் பிளான் ஃபார் பிசிக்கல் எஜுகேஷன் இவங்க சொன்ன எய்ம். ஏன்னா நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பார்ப்பாங்க, ஒரு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குது அது மாதிரி விஷயங்கள் நிறைய பார்ப்பாங்க. அதனால இந்த விஷயத்த முதல்ல இட்டு வந்தேன். ஃபர்தரா போகும்போது நம்ம என்னங்கிறத பார்த்துக்கலாம். சரி, இப்போ இது சம்பந்தமா ஒரு 5 கொஸ்டின் மட்டும் நான் கேட்கிறேன். நீங்க சாட்லயே ஆன்சர் சொல்லுங்க, ஏபிசிடி இதை மட்டும் ஆன்சர் சொல்லுங்க போதும். எத்தனை பேர் சொல்லுவாங்க அதை பார்க்கலாம். நீங்க வந்து அன்மியூட் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். ஓகே. The physical culture programs were promoted through, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் பிசிக்கல் கல்ச்சர் ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லியிருக்கேன். இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? எஜுகேஷன் சிஸ்டமா, நர்வ் சிஸ்டமா, மஸ்குலர் சிஸ்டமா, ஸ்கெல்டல் சிஸ்டமா? என்ன ஆன்சரா இருக்கும்? குட், ஈஸியான ஆன்சர் ஆன்சர் சியா. சிலாம் வராதுங்க. பியா. எஸ் சார். அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். சார் கல்வி முறை. சார் வெற்றிவேல் சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். சாரி சார், கேக்குதாப்பா? சாரி. The physical culture programs are promoted through எது மூலமா? இந்த பிசிக்கல் கல்ச்சர். ஏற்கனவே பிசிக்கல் கல்ச்சரா என்னன்னு சொல்லிட்டேன். பிசிக்கல் கல்ச்சர் இஸ் நத்திங் பட் பிசிக்கல் எஜுகேஷன். அப்புறம் உடல் அதேதான், உடல் கலாச்சாரம் இதன் மூலம் ஊக்குவிப்படணும். எது மூலமா ஊக்கப்படுகிறது? இது 3 ஒரு குரூப்புங்க. இந்த ஆன்சர்ல இந்த 3 ஒரு குரூப், இது மட்டும் தனியா இருக்கு. நீங்க ஆன்சர் இப்படியே பார்த்து எடுத்துடலாம், பட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு உடற்கல்வி எப்படி கொண்டு போறோம்? எஜுகேஷன் சிஸ்டம் மூலமா கொண்டு போறோம். அது எஜுகேஷன் சிஸ்டம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது ஒரு ப்ராட். வீட்லயும் எஜுகேஷன் சிஸ்டம் தான், ஃபார்மல் இன்ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டம், அது மூலமா கொண்டு போறோம். நரம்பு மண்டலம், தசை மண்டலம், எலும்பு மண்டலமே என்ன நடக்குது அப்படின்னா இந்த பிசிக்கல் கல்ச்சருக்கு உள்ள வருது. இதோட எஃபெக்ட், இது கூடிய இதனால வரக்கூடிய ரெஸ்பான்ஸ், பிசிக்கல் எஜுகேஷன் மூலமா நடக்கூடிய என்னென்ன நடக்குது அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் தான் அது ரிசல்ட். பட் உடற்கல்வி, உடல் கலாச்சாரம் எதன் மூலமா ஊக்குவிக்கப்படுகிறது, ப்ரமோட்டர்னா சொல்லித்தரப்படுகிறது அப்படிங்கிற மீனிங்ல எடுத்துக்கலாம். எது? எஜுகேஷன் சிஸ்டம், ஸ்கூலிங் சிஸ்டம் தாங்க. ஸோ இதுதான் ஆன்சர். நம்பர் 1க்கு வந்து ஆன்சர் வந்து ஏ. அடுத்த கொஸ்டின் போலாம். Identify the most powerful combination forms of physical education. உடற்கல்வியில் மிகவும் ஆற்றல் மிக்க ஒருங்கிணைந்த வடிவங்களை அடையாளம் காணவும். ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். கொஸ்டின் போய்க்கலாம்.
சார் ஃபுல் பேஜ் தெரிய மாட்டேங்குது சார். என்ன சார் தெரியலையா? கொஸ்டின் தெரியலையா? இல்ல சார், ஷோ ஆகுது. ஓகே ஓகே ஓகே. நிறைய பேர் பி போடுறீங்க. டி போடுற டி எல்லாம் கிடையாதுங்க. டி சார். டி. டி ஓகே. ஏ சார். ஏ ஓகே. டி சார். டி இல்லைங்க, டியும் இல்ல ஏ இல்லைங்க. ஏ பி டி தான் சார். சாட் பாக்ஸ் அன்மியூட் பண்ணாதீங்க. உங்களோட சாட் பாக்ஸ்ல போடுங்க. சாட் பாக்ஸ்ல போடுங்க. இதுக்கு வந்து பி தான் ஆன்சர். ஏன் பி பாருங்க, மோஸ்ட் பவர்ஃபுல் இந்த வார்த்தை கவனிங்க. இதான் கீட்டம் காம்பினேஷன் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன். ஒரு 2 வார்த்தை இருக்குங்க, 2 அடையாளம் இருக்குது. ஒருங்கிணைந்த வடிவங்களின் அடையாளம் உடற்கல்வியின் ரொம்ப ஆற்றல் மிக்க 2 வார்த்தை இருக்கு. 2மே பாருங்க, இங்க மூவ்மெண்ட் ஒரு வார்த்தை இருக்கு, இங்க பிளேன்னு வார்த்தை. இது 2 தான் உடற்கல்வியோட காம்பினேஷன். பீயிங் ஆக்டிவ் அண்ட் கிரியேட்டிவ், இதெல்லாம் வந்து உடல்ல வந்து பிசிக்கலா ஃபிட்டா இருந்தா ஆக்டிவா இருப்பாங்க, கிரியேட்டிவா இருப்பாங்க. அது ரிசல்ட். 2வது கம்யூனிகேஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன், இதுவும் நல்ல ஃபிட்டா இருந்தாங்க, பிசிக்கலா இருந்தா ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும், ஸ்டேஜ்ல போய் நல்லா கம்யூனிகேட் பண்ணுவாங்க, நல்லா எக்ஸ்பிரஷன் பண்ணுவாங்க. பிசிக்கலா ஃபிட்டா இருந்தா, டயர்ட் இல்லாம இருந்தா, பிரைன் ஃப்ரெஷ்ஷா தான் நடக்கும். கல்டிவேஷன் ஆஃப் எமோஷன், பிசிக்கல் பவர்ஸ், இதுவும் ரிசல்ட் தாங்க. பிசிக்கல் பவர்ஸ் ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கு, பட் இந்த கல்டிவேஷன் ஆஃப் எமோஷன், பிசிக்கல் பவர்ஸ் இருக்கு, அதுவும் ரிசல்ட். உணர்வுகளை வளர்த்தல் மற்றும் உடல் ஆற்றல். இங்க என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, பிசிக்கல் எஜுகேஷன் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட உடற்கல்வி எப்படி உருவாக்கப்பட்டது, இதுதான். ஹியூமன் மூவ்மெண்ட்டும் யூனிவர்சல் டிரைவ் ஆஃப் பிளே. யூனிவர்சல் டிரைவ் ஆஃப் பிளே அப்படின்னா, ஒரு 2 வயசு குழந்தைய விட்டு அது என்ன பண்ணும், விளையாட மட்டும் தானே செய்யும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுதான் சொன்னேன். பிசிக்கல் எஜுகேஷன் எவ்ரிவேர். உலகத்துல எல்லாருக்கும் பிசிக்கல் எஜுகேஷன் இருக்கு. மீன்கிட்ட பிசிக்கல் எஜுகேஷன் இருக்குங்க, நாய்கிட்ட பிசிக்கல் எஜுகேஷன் இருக்குது, அனிமல்ஸ் பிசிக்கல் எஜுகேஷன் இருக்குது, எல்லாத்தையுமே பிசிக்கல் எஜுகேஷன் இருக்குது. அதுதான் சொன்னேன். இது யூனிக்கான ஒரு விஷயம், தனிப்பட்ட ஒரு விஷயம். அப்படின்னா ஹியூமன் மூவ்மெண்ட்டும் யூனிவர்சல் டிரைவ் ஆஃப் பிளேயும் தான் இதுக்கு ஆன்சர். இந்த 2 காம்பினேஷன் தான். இந்த மற்ற இது எல்லாமே என்ன நடக்கும் அப்படின்னா, பிசிக்கல் எஜுகேஷன் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நடக்கூடிய விஷயம். பட் இது வந்து ஹியூமன் மூவ்மெண்ட், இதுவும் பிசிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு கரண்ட் பார்ட்டி, ஒரு இதுதான் பிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள். சரியா? சோ பி தான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின்ங்களா? In the objectives of physical education, organic development is related to கல்வியின் நோக்கங்களில் கரிம வளர்ச்சி, இந்த ஆர்கானிக் டெவலப்மெண்ட் எதோட தொடர்புடையதுன்னு கேட்டது. ஏ டிரைவ் ஃபார் ஆக்ஷன், கான்ஃபிடன்ஸ் அண்ட் சக்சஸ், பவர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், பவர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், இன்டர்பிரட் அண்ட் ஃபேஸ் தி சிச்சுவேஷன். சி பிசிக்கல் பவர். டி கார்டிகல் கண்ட்ரோல் ஓவர் த மோட்டார் மெக்கானிக் சிஸ்டம், அதாவது செயல்பாடுகளுக்கான உந்துதல், தன்னம்பிக்கை மற்றும் வெற்றி, தீர்மானிக்கும் திறன் மற்றும் சூழலை புரிந்து கொண்டு எதிர்கொள்ளுதல், உடல் வலிமை, உடலின் இயக்க செயல்பாடுகள் மீதான மூளையின் புறணிப்பகுதியின் கட்டுப்பாடு. இது ஆன்சர். என்ன சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் ஏ பி சி டி எல்லாம் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. மோட்டார் ஸ்கில்ஸ், மூவ்மெண்ட், பிளே ஃபார் பிசிக்கல் ஃபிட்னஸ். ஆன்சர் பி. ஆன்சர் பியா? வேற ஏன் கன்ஃபியூஷனா இருக்கா? ஏன்னா நிறைய டிஃபரன்ஸ் ஆன்சர் வருது. மற்ற 2 கொஸ்டினுக்கும் ஒரே ஆன்சர் நிறைய வந்துச்சு. பியா? வீங்கெல்லாம் சூழல. சி எப்பா? ஓ, உங்க இனிஷியல போடுறீங்களா? இப்போ டி 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 டி. ஓகே, நான் சொல்லிடுறேன். ஆன்சர் பி. ஆன்சர் வந்து ஏ சார். சி தான் ஆன்சர். நல்லா பாருங்க, தமிழ்லயே இருக்கு பாருங்க. செயல்பாடுகளுக்கான உந்துதல் மற்றும் தன்னம்பிக்கை மற்றும் வெற்றி, இதெல்லாம் கொஞ்சம் சைக்கலாஜிக்கல் சார்ந்த வார்த்தைகள் இருக்கா. கான்பிடன்ஸ், சக்சஸ், இதெல்லாம் கொஞ்சம் சைக்கலாஜிக்கல் வார்த்தையா இருக்கா? இருக்கு.
தீர்மானிக்கும் திறன், இந்த டிட்டர்மினேஷன் பவர், ஜட்ஜ்மெண்ட், சூழலை புரிந்து கொண்டு எதிர்கொள்ளுதல், இதெல்லாம் இந்த சோசியல் அட்ஜஸ்ட்மெண்ட், சோசியல் ஸ்கில் மாதிரி தெரியுதா? ஒரு சோசியல் உள்ள ஸ்கில் மாதிரி தெரியுதா? நான் 3 விஷயம் சொன்னேன், 3 அப்ஜெக்டிவ் சொன்னேன். அப்ஜெக்டிவ் 1 வந்து ஆர்கானிக் ஃபிட்னஸ், ஒரு உடல் செயல் தாங்க, சாதாரண உடல் செயல், ஒரு ஃபிட்னஸ், ஜம்ப் பண்றது, நடக்கிறது, ஓடுறது இது. அப்புறம் வந்து நியூரோமஸ்குலர் சொன்னேன், இது வந்து நியூரானும் மசிலும் சேர்ந்ததுன்னு சொன்னேன். 3வது அப்ஜெக்டிவ் என்ன சொன்னேன்? கேரக்டர் அண்ட் பர்சனாலிட்டி, இது ரெண்டுமே சைக்காலஜிக்கல் சம்பந்தப்பட்டு சொன்னேன். அப்ப மேல இருந்த 2மே சைக்காலஜி சம்பந்தப்பட்டது தான். ஸோ ஆன்சர் கிடையாது. கீழே இருக்க 2ல இந்த உடல் இயக்க செயல்பாடுகள் மீதான மேல கூட இந்த கார்டிகல் கண்ட்ரோல்ங்கிற கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம் இருக்குது. கார்டெக்ஸ் சொல்லுவாங்க, நம்ம மூளையில ஒரு பகுதி இருக்கு, புரணி பகுதி, வெளிப்பகுதி. அந்த கார்டெக்ஸ் தான் நம்மளோட மோட்டார் மெக்கானிக்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதுதான் நர்வ்ஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிட்டே இருக்கும். அதுதான் புரணிப்பதியில் கட்டுப்பாடு அப்படின்னு கொடுக்கும். ஸோ அப்போ இது வந்து நியூரோமஸ்குலர். நமக்கு கேட்டது என்ன? ஆர்கானிக் டெவலப்மெண்ட் ரிலேட்டட், ஆர்கானிக் ஃபிட்னஸ், ஆர்கானிக் அப்ஜெக்டிவ். அப்போ அதுக்கு நான் உடல் வலிமை என்ன? பிசிக்கல் ஃபிட்னஸ், பிசிக்கல் பவர். ஸோ இதுதான் ஆன்சர். வாழ்த்துக்கள். நான் கரெக்டாக சொன்னவங்களுக்கு வாழ்த்துக்கள், நல்லா சொன்னவங்களுக்கு, தவறாக சொன்னவங்களுக்கு ஒன்றும் பேர் இல்லை. அடுத்த என்ன கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு செய்யலாம். ஓகே, இது கொஞ்சம் ஈஸி தான் நினைக்கிறேன். Physical education means making an individual dash true. உடற்கல்வி என்பது தனிமுறை dash உண்மையாக மாற்றுவதாகும். ஒரு 4 தடவை சொல்லிட்டேன். டி. நல்லா பாருங்க சார் ஆன்சர். குட். ஏதாங்க ஆன்சர்? தெளிவாகவே சொல்லிட்டேன், முதல் மீனிங்லேயே சொல்லிட்டேன். மாரலி ட்ரூ, spiritually uplifted, mentally alert, socially adjust, morally true அப்படிங்கிறது முதல்ல சொல்லிட்டேன். எமோஷனலி பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன், முதல்லயே சொன்னேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அதான் சொன்னேன். அப்போ மாரலி ட்ரூ, அறநெறி ரீதியாக ஒரு தனிநபரை உண்மையானவராக மாற்றுவதாகும். பிசிக்கல் எஜுகேஷன் மீன்ஸ் மேக்கிங் an individual morally true. இது நம்ம சிலபஸ், நான் இப்ப கொடுத்துருக்க நோட்ஸ் வந்து இருக்க கொஸ்டின் இல்லைங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல வேற டிபார்ட்மெண்ட்ல கேட்ட கொஸ்டின். இது நம்மளா மேக் பண்ண கொஸ்டின் கிடையாது. நம்மளா மேக் பண்ண கொஸ்டின் நம்ம நோட்ஸ்க்கு அப்புறம் நிறைய வரும். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல வேற டிபார்ட்மெண்ட்ல கேட்ட கொஸ்டின். தமிழ்நாடு கவர்மெண்டால் நடத்தப்பட்ட வேற டிபார்ட்மெண்ட்ல நடத்தின உடற்கல்வி சம்பந்தப்பட்ட கொஸ்டின். எதுவுமே வந்து இதுக்கு ஆத்தென்டிக் ப்ரூஃப் இருக்கு. அதெல்லாம் இதுதான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்டுருக்காங்க பேஸ் பண்ணி தான் இந்த நோட்ஸ் நான் கொண்டு வந்தேன். அதுலதான் அது ஒரு வரையறை, ஒரு டீலிமிட்டேஷன். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு யூனிட் 2 பார்க்கலாம். நீங்களே இதை பத்தின விஷயங்களை கொஞ்சம் தேடி பார்த்து உங்கள்கிட்ட இருக்கிற நோட்ஸ் இதெல்லாம் வச்சு போட் பண்ணுங்க. வேற அப்ஜெக்டிவ்ஸ் பத்தி நீங்க ஏதாவது ஒரு சில ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு ஏதாவது குரூப்ல ஏதாவது சென்ட் பண்ண மாதிரி பார்த்துக்கலாம். வேற என்ன அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, வேற யார் சொல்லியிருக்காங்க, ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். நாளைக்கு யூனிட் 2 கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.